நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ ஹசி ஹசி மவ சிவ. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல லைவாவே நம்ம பேசலாம். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் டைரக்டா கேட்கணும். நிறைய பேர் டைரக்ட் கான்வர்சேஷன் வேணும்னு கேட்குறாங்க. இந்த டைரக்ட் கான்வர்சேஷன்ல அவரவர்களுக்கு நாம சில கருத்துக்களை கூறுபொழுது அதை நீங்க குறிச்சு வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம இன்னைக்கு டாக்கிங் லைவ் வச்சிருக்கோம். இப்ப வந்துட்டு இருக்க சில காலகட்டத்துல எல்லாருக்குமே பணப்பிரச்சனைங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த பணப்பிரச்சனைக்கு நாம முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டிஜே அரவிந்தன் சக்கரவர்த்தி இருக்கு. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் பிஇ முடிச்சிருக்கேன் சார், இசிஇ முடிச்சிருக்கேன் சார், மதுரை இருந்து கூப்பிட்டுருக்கேன். நான் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கேட்குறாங்க. ஹலோ, ஓகே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது. எப்படி பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட் ஆகாது, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அப்பா கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த விதமான பணத்தை வாங்கி செய்யக்கூடாது. உங்க கையால இருந்து நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை வச்சுதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்க சார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஓகேங்க சார், புரிஞ்சு சார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நாக்குல மச்சம் இருக்கனால நீங்க எதை ஆரம்பிச்சாலும் வெளியில எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னாலும் அந்த காரியம் பலிக்காது. ஓகே, வெளியே சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு யாராவது கேட்டா கூட சும்மா ஏதோ பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லுமா வெளியே. அதோட A to Z எதுவுமே you should not discuss with others. If you discuss with others, it will not work it out. ஓகே சார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. got it sir. ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு உங்களுக்கு பதில். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எனக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு இது வரைக்கும் 3 லவ் கட் ஆயிருச்சு. உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும். ஓகேங்க சார். லவ் மேரேஜ் தான் ஆகுமா? ஆமா, லவ் மேரேஜ் தான் செட் ஆகும். அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி விட்டு ஜாதி தான் வரும். ஓகே, ஜாதி விட்டு ஜாதி வந்தால் கூட ஓரளவுக்கு அந்த பெண்ணாகப்பட்டவர் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கை என்பது வாழ்றதுக்கு தான். ஓகே, இப்ப நமக்கு செட் ஆகாத சில நட்சத்திரமாவோ இல்ல ராசியாவோ ஏதோ வந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா அதுல நம்ம சிக்கல்ல போய் நம்ம மாட்டக்கூடாது. ஆமா சார். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த மேரேஜ் கூட நல்லா நடக்கிறதுக்கு மஞ்சள் துணியில முல்லைப்பூ. சார் இப்போ ஒரு டவுட் சார், அது செட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. அவங்க மேஷ ராசி, இப்போ பிரேக்கப் ஆற மாதிரி தான் இருக்கு. எனக்கு விருப்பம் இல்ல. இப்போ அது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது நான் லவ் மேரேஜுக்கு எகெயின்ஸ்ட் இல்ல. ஆனால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நம்ம 25-30 வருஷம் அவங்களோட டிராவல் பண்ணி ஆகணும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அந்த பழகிறது யார்கிட்ட வேணா பழகலாம். ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது மட்டும் கொஞ்சம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நமக்கு செட் ஆகணுமா இல்லையாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பண்றது நல்லதுன்னு என்னோட கருத்து. நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. ரைட்டா? இப்போ நீங்க இந்த மஞ்சள் துணியில முல்லைப்பூ, மஞ்சள் துணியில முல்லைப்பூ வச்சு அதுல ₹1 காயின் வச்சு நீங்க வீட்டு வாசப்படிக்கு மேல தூக்கி கட்டணும். என்னன்னு சொல்லிட்டு, எனக்கு திருமணம் நல்ல இடத்துல அமையணும், அதே மாதிரி பிசினஸ் எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு பிரசன்னமா ஆயிருக்கு. இத நீங்க செய்யுங்க, உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓகே சார். இந்த பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு திருமணம் ஆன வெட்டி நீங்க ஒரு முறை மகாலட்சுமி கோவிலுக்கு வந்துட்டு அங்க மகாலட்சுமிக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு போயிருங்க. சரிங்க சார். சார் பிசினஸ் இப்போ இங்க மதுரையில ஆரம்பிக்கலாமா இல்ல வெளியே எங்கேயாச்சும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வீகம் ஆகாது, ரத்தபந்த பாசம் ஆகாது.
ஓகே சார், ஓகே சார். பூர்வீகம் இல்லாத மூணாவது நபர்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நட்பு நல்லா இருக்கும், நல்ல கான்வர்சேஷன் நல்லா இருக்கும், வருமானங்கள் கூடும். சரிங்க சார். திறமை ஜாஸ்தி உங்ககிட்ட. ஓகேங்க சார். வெளியே பே பண்றது நல்லது. வெளியே பே பண்றதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்க சார், சரிங்க சார். இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி அம்மா தான் வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்க கிட்டத்தட்ட 1 வருஷமா. ஓகே, பேசுறாங்க சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். யார் பேசுறீங்க? நமஸ்காரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து ரொம்ப நாள் அவங்க இதை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த நவசிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பேன் காலையில மீண்டும். அப்புறம் தம்பிதான் வந்து இந்த ப்ரோக்ராம் பிசினஸ் பண்றதா, கவர்மெண்ட் வேலைக்கு போறதா இப்படின்னு அவங்க அப்பாவுக்கு அவன் IAS ஆகணும்னு ஆசை. அதனால வந்து இவனுக்கு பிசினஸ் தான் பிடிக்கும். அதனால வந்து IAS அகாடமில சேர்க்கணும்னு எனக்கு ஆசை. அது செய்யலாமாங்க சார்? எந்த இது IAS? அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா யாருக்கும் அடங்கி போக மாட்டாருங்க. அடங்கி போக மாட்டாரு. நம்ம சொந்த தொழில், சுய தொழில் மட்டும்தான் இவருக்கு செட் ஆகும். நன்றி சார், நன்றி சார். ஓகே, ரைட்மா. உங்களை நேரடியா வந்து பாக்குறோம் சார். வெல்கம், வாங்க. அதை நல்லா பண்ணிட்டு உங்களை நேரடியா வந்து பாக்குறோம். சுபம். தேங்க்யூ மிஸ்டர் அரவிந்த். தேங்க்யூ. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன். 2 வெற்றிலை, ஒரே ஒரு பாக்கு, இதுல 1 ரூபாய் காயின். அந்த 1 ரூபாய் காயின் வைக்கும் பொழுது அந்த காயின் பிரிண்ட் பண்ண வருடமானது உதாரணமாக 2001 என்றால் 3 கணக்கு வரும், 2004 அப்படின்னா 6 கணக்கு வரும். ஆனால் அந்த வருடம் வந்து கூட்டும் பொழுது 8 வராதது போன்று நீங்க பார்க்கப்பட்ட அந்த காயினை அந்த இதில் வச்சுக்கணும். 2 வெத்தல, ஒரு காயின், 1 ரூபாய் காயினை வச்சு இந்த பாக்கை வச்சு இப்படி மடிச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம பீரோல வச்சுக்கணும். இது வெள்ளிக்கிழமை செய்யணும். காலையில 6 to 7 நம்ம செய்யணும். செஞ்சு நம்ம பணம் எங்கெங்க இருக்கோ அந்த பர்ஸ்ல வச்சுக்கலாம், அல்லது பண புழக்காட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம், அல்லது ஒரு பேங்க் வச்சிருக்கான பேங்க்ல முக்கியமான பீரோல வச்சுக்கலாம், ஒரு பிட்டி கேஷுக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருந்தா பாக்ஸ் வச்சுக்கலாம், ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறமேட்டு நம்ம கேரி பேக்ல வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். அடுத்த வாரம் அதே போன்று வேற ஒண்ணு மாற்றம் செஞ்சு அந்த பழைய வெற்றிலையும் பாக்க எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கணும், ஓடுற தண்ணியில் விட்டுறணும். அந்த 1 ரூபாய் காயினை சேர்த்து வச்சு மகாலட்சுமி கோவில் எங்க இருக்கோ அந்த மகாலட்சுமி கோவிலுக்கு போடலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு வருடக்கணக்கில் சேர்த்து வச்ச அந்த 1 ரூபாய் காயினை கூட எடுத்துட்டு வந்து கேரி பேக்ல போட்டு அந்த மகாலட்சுமிக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அது போன்று செய்யலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான கருத்து, இந்த திருமணம் ஆகாதவர்கள் எவ்வளவோ நாங்க ஜாதகம் பார்த்துட்டோம், எவ்வளவோ கோவில் போயிட்டோம், எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுட்டோம் சார், எங்களுக்கு அது பலித்தம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் கேட்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலையில ஆண் வெற்றிலை, பெண் வெற்றிலை அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கோடு, இந்த கிராஸ் கோடு இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் கோடு வந்து இப்படி பேரலா கரெக்டா ஈக்குவலா வந்தா இது பெண் வெற்றிலை. நல்லா புரிச்சுக்கோங்க. ஈக்குவலா வந்தால் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது ஈக்குவலா வந்தா அது பெண் வெற்றிலை. இப்படி மாறி மாறி கோடு வரப்பட்டால் இந்த நடு மையத்தில் இருக்க கோட்ல இங்க ஒரு கோடு இருக்கும், இங்க ஒரு கோடு இருக்கும், அந்நியவனா வந்துச்சுன்னா அது ஆண் வெற்றிலை. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பெண் வெற்றிலை, அதன் பிறகு ஆண் வெற்றிலை, அதன் பிறகு ஒரு விராலி மஞ்சள். இந்த விராலி மஞ்சள் வச்சுட்டு இதுல ஒரே ஒரு பாக்கு, ஒரே ரூபாய் 1 ரூபாய் காயின், இத இப்படியே நீச்சா மடிச்சு இது போன்று மடிச்சு இத ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வைத்து வீட்டுக்கு வாயில் மேலே எடுத்து வைக்கப்பட வேண்டும்.
அவ்வாறு எடுத்து வைத்து விட்டு அந்த திருமணம் நடந்து விட்டால் தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் கொண்டு வந்து அதை சமர்ப்பம் செய்துவிட்டு அந்த மகாலட்சுமிக்கு ஒரு நன்றியை செலுத்தப்பட வேண்டும். அப்போ இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது நிறைய எங்கிட்ட வர thousands ஆஃப் பீப்புளுக்கு நாங்க சொல்லி நாங்க சக்சஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் அந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.